ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அம்மா வீடு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மதியமே வந்துட்டோம். முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதனால் ஒரு 100 பேருக்கு சமைக்கணுங்கிறதுனால நம்ம நாள் மதியமே வந்து நம்மளே தான் சமைச்சோம். சமைக்கிறவங்க வைக்கல, நம்ம வீட்டில் இருந்தவங்க மட்டும் சேர்ந்து தான் சமைச்சோம். 100 பேருங்கிறதுனால நம்மளே சமைச்சலான்ட்டு நைட்டுக்கு சாப்பாடு, சாம்பார், ரசம், காரக்குழம்பு, வடை, பாயசம், நைட்டுக்கு சாப்பாடு தாங்க சமைச்சிருந்தோம். எல்லாம் சமைச்சாச்சு. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலான்ட்டு எல்லாம் படுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம 1 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும். 1 மணிக்கு ஐயர்லாம் வந்துடுவாங்க. நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த அடுப்பு, பால் காய்ச்சுற பாத்திரம், சக்கரை பொங்கல் எல்லாம் அதில் தாங்க வைக்கணும். கொஞ்சம் நாள் படுத்து எழுந்திரிக்கலான்ட்டு எல்லாம் படுத்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் கூட தூங்கலாங்க. ஐயர் வராங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கோயிலுக்கு போகணும். அதனால் எல்லோரும் எழுந்து குளிச்சுட்டு எல்லாம் வந்து கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். எங்கள் அத்தை தான் இவங்க. அதிகமாக யாருக்கும் சொல்லலை. முக்கியமாக ரொம்ப நெருங்கினவங்களுக்கு மட்டும் சொல்லி தான் நம்ம வந்து அம்மா ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அம்மாவோடைய ரொம்ப நாள் ஆசை வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்கு சொல்லி செய்யணும் அப்படிங்கிறது ஆசை. மணி வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வச்சுருந்தோம் வீடு குடி போகிற ஃபங்க்ஷன். அதனால் வந்து எல்லாம் காலையில் எழுந்து பக்கத்தில் இருந்த ஒரு கோயிலுக்கு தாங்க போனோம். என் தங்கச்சை பாருங்கள், ஒரு குடம் ஒன்று எடுத்துக்கிட்டு எப்படி வரா அப்படின்னு சொல்லிட்டு 5 பானை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த 5 பானையிலையும் பச்சரிசி, தவிடு, புளி, உப்பு, பருப்பு வகையெல்லாம் வச்சு அது உள்ளே ஒரு விளக்கு வைப்பாங்க. நிறக்குடம் எடுக்கணும். நம்ம கோயிலில் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்த பானையில் ஒரு விளக்கு வச்சு அதை வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும். வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம அதை வீட்டுக்கு புது வீடுங்கிறதுனால எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால எல்லாமே வச்சு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. சாமி படைக்க என் தம்பி தாங்க சாமி படைத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம அம்மாவோடைய கனவு இது. அதனால் இது இன்றைக்கி நிறைவேற போகுது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம கிராமத்தெல்லாம் இருக்கிற கோவிலெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐயர்லாம் வைக்க மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து படைச்சி சாமி கும்பிடுவாங்க. அதேமாதிரி எங்கள் தம்பி தான் பாருங்கள், அவன் யாரும் பக்கத்தில் பூசாரி வரலங்கிறதுனால அவனே வந்து சாமி படைச்சி எல்லாருக்கும் விபூதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். படைச்சாச்சுங்க. அப்புறம் விளக்கு அம்மாவோடைய அம்மா வீட்டில்னா என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு தாய் மாமா வீட்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அவங்க தான் வந்து இந்த ஃபோட்டோலாம் 5 சாமி வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. படைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வர வழியில் அவுட்லாம் வந்து தம்பிங்க வெடிலாம் வெடித்தாங்க. சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுங்க. எல்லாமே செஞ்சோம். அதிகமாக பத்திரிக்கை அடித்து மட்டும்தான் கொடுக்கல. மற்றபடி எல்லா இதுவுமே நம்ம வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாமே செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு மாடு தாங்க அழைச்சிட்டு போவாங்க. எங்கள் தங்கச்சி வீட்டு மாடு தாங்க. மாடு வந்து அவங்களே ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து குளிக்க வச்சு அதுக்கும் எல்லாமே ஒரு சாமி அலங்காரம் பண்ணுற மாதிரி தான் குளிக்க வச்சு மஞ்சள், குங்குமம், தொண்டு எல்லாம் வச்சு பூவெலாம் போட்டு ஃபஸ்ட்டு மாடை உள்ளே அழைச்சிட்டு போய் பால் கறப்பாங்க. அதுக்கப்புறம் நிறக்குடம், சாமி ஃபோட்டோ எல்லாமே எடுத்துகிட்டு உள்ளே போய் வச்சு ஐயர் வந்து எக்கியம் வளர்த்துறதுக்கு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அம்மா நம்மளுக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நம்மளும் வந்து அம்மா, அண்ணா, அண்ணி எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம். எல்லோரும் நல்லபடியாக பால் காய்ச்சாச்சு. பால் காய்ச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அடுத்து சக்கரை சாதமும் வச்சு சாமி படைச்சாச்சுங்க. படைச்சிட்டு அதே மாதிரி காலைல டிஃபனுமே நம்ம தான் ரெடி பண்ணியிருந்தோம். சப்பாத்தி, பூரி, இட்லி, வடை, பொங்கல், கேசரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 50 பேருக்கு காலையில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. எல்லாம் நைட்டு பால் காய்ச்சினோடனே கிளம்பிட்டாங்க. நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சதுங்க. அடுத்து 3ஆம் நாள் வீட்டு தெய்வம் அழைக்கிறதுக்கு அதுக்கு யாருக்குமே சொல்லலை. பிறந்த பொண்ணுங்கிறதுனால நம்ம மட்டும்தான் போயிருந்தோம். ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வீட்டு தெய்வத்துக்கு தனியாக வந்து நான்வெஜ்ஜு சமைப்பாங்க. சாமி ஃபோட்டோவுக்கு படைக்க சக்கரை சாதம், சாம்பார், வடை, பாயசம் இந்த மாதிரி சமைப்பாங்க. முக்கியமாக எங்களுக்கு வந்து வீரனாறு தான் வந்து குலதெய்வம். அதனால் வந்து கொழுக்கட்டை, கீரை, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு நாங்கள் கண்டிப்பாக வந்து சமைச்சு படைப்போம். எங்களை மாதிரி எங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க. மட்டன், சிக்கன், மீன் வறுவல், குழம்பு, முட்டை எல்லாமே சமைச்சிருந்தோம். சாமிக்கு படைக்க சக்கரை சாதம், வடை, பாயசம், அப்பளம், சாம்பார், ரசம் அந்த மாதிரி அதுவும் தனியாக சமைச்சிருந்தோம். உள்ள சாமிக்கு படைச்சிட்டு வீடு தெய்வமும் அழைச்சிட்டு அடுத்து நம்ம அப்பா ஃபோட்டோவும் தனியாக ஷெட்டில் வச்சுருந்தோம். அதுக்குமே போய் சாமி கும்பிட்டு வச்சிங்க. எல்லாம் சமைச்சு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக மணி 2:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம மதிய சாப்பாடே சாப்பிட்டோம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கள் வில்லேஜெல்லாம் பால் காய்ச்சும் ஃபங்க்ஷன் இப்படி தான் வைப்பாங்க. நம்ம செஞ்ச இதே ப்ராசஸ் தான் செய்வாங்க. ஆனால் பத்திரிக்கை அடித்தா நிறையா கூட்டம் வரும். நமக்கு வந்து யாருக்கும் சொல்லலை. முக்கியமானவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்லி நம்ம வந்து பால் காய்ச்சும் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம்.
அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய், see you.